இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரக்ஷா நிறுவனத்துடைய சுகர் பேலன்ஸ் கேப்சியூல். ஸோ இந்த ரத்தத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை அளவு அதிகமாகும்போது டயபெட்டிஸ்ங்கிற வியாதி வரும். ஸோ இந்த பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகும்போது நம்ம உடலில் இருக்கிற பல பாகங்கள் பாதிக்கப்படும். கண், கிட்னி, நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாமே பாதிக்கப்படும். ஆக்சுவலாக இந்த டயபெட்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ், ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிக்ஸ்னு 3 வகையாக இந்த டயபெட்டிக்ஸை நம்ம சொல்லலாம். டைப் 1 டயபெட்டிக்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பேன்க்ரியாஸ், அதாவது கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்களெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பீட்டா செல்லு தான் கணையத்தில் இன்சுலினை சுரக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே இந்த பீட்டா செல்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் டைப் 1 டயபெட்டிஸ். அப்படி அழிக்கும் போது நமக்கு டைப் 1 டயபெட்டிக்ஸ் உடம்புல உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பது நம்ம உடம்பே அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம இன்சுலின் சுரக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி ஒர்க் பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் சுகர் லெவல் அதிகமாகும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது 90% மக்கள் இந்த டைப் 2 டயபெட்டிஸால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ். அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் சில பேருக்கு இந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ரத்தத்துடைய சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகும். ஸோ அதுதான் நம்ம ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த டயபெட்டிஸால் பாதிக்கப்படும் போது அதிகமாக நமக்கு பசி எடுக்கும், அதிகமாக தாகம் எடுக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், அடிக்கடிக்கு யூரின் போகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், கண் பார்வை மங்கலாகிற மாதிரி இருக்கும், தலை சுற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏதாவது ஒரு காயம் பட்டால் அந்த காயம் சீக்கிரமாக ஆறவே ஆறாது. ஸோ இதெல்லாம் தான் டயபெட்டிஸ் வந்ததோடைய சிம்டம். சப்போஸ் இப்போ நமக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இல்லை டைப் 2 டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா உடலில் இருக்கிற ஆர்கன்ஸு, டிஷ்யூஸு எல்லாமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். ரெட்டினோபத்தின்னு சொல்கிற ஐ ப்ராப்ளம் வரும். அப்படி இந்த ரெட்டினோபத்தின்ற ஐ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபுல் விஷன் போயிடும், கண் பார்வை முற்றிலுமாக போயிடும், பாதம் முற்றிலுமாக பாதிக்கப்படும், ஸ்கின்னில் பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், எப்பயுமே டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் வந்தவங்களுக்குரிய அறிகுறி. அதே மாதிரி ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் ப்ரெக்னென்ட் உமனுக்கு தான் வரும்னு பார்த்தோம். அப்படி வரும்போது அது தாய் சேய் 2 பேருக்குமே காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கும். என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேபி ப்ரீ மெச்சூராக பிறக்கலாம், இல்லை பிறக்கும்போதே ஜாண்டிஸோட குழந்தைங்க பிறக்கும், இல்லைனா குழந்தையோட எடை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கும்போது உருவாகிற சிம்டம்ஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் நோய்க்கு பார்த்திங்கன்னா அலோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ரெகுலராக அந்த இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சுகர் டேப்லெட்டை லைஃப் லாங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனையோ இல்லை சுகர் டேப்லெட்டையோ நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் உருவாகும். கிட்னி கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் ஆம்புடேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது விரல்களை சர்ஜரி பண்ணி எடுக்கிற அளவுக்கு விரல்கள், கால் விரல்கள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாமே இந்த அலோபதி டேப்லெட்டை சாப்பிடுகிறதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் தான். நம்ம நோய்க்கு மருந்துன்னு சொல்லி சாப்பிடும்போது அந்த மருந்தே நம்மளுக்கு இன்னும் அதிகமான நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய ரக்ஷா நிறுவனம் நமக்கு எந்த வகையிலும் சைடு எஃபெக்டே இல்லாமல் இந்த டயபெட்டிஸ் நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரக்ஷா நிறுவனத்தில் சுகர் பேலன்ஸ்னு ஒரு கேப்சியூல் இருக்குது. ஸோ இந்த கேப்சியூலை நாம் எடுத்துக்கும் போது ரத்தத்துடைய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்சுலின் நேச்சுரலாகவே நம்மளுடைய பேன்க்ரியாஸில் கணையத்தில் சுரக்கிறதுக்கு இந்த சுகர் பேலன்ஸ் கேப்சியூல் ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்ம எப்பயுமே டயர்ட் ஆகாமல் சோர்வை நீக்கி நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கு. இவ்வளோ நன்மை தர நம்மளுடைய சுகர் பேலன்ஸ் கேப்சியூலில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுருள் பாசி, இஞ்சு, சீமை அகத்தி, கீழாநெல்லி, வல்லாரை, வெந்தயம்,
நெல்லிக்காய், கருஞ்சீரகம், மிளகு, அதிமதுரம், நாவல் பழக்கொட்டை, கடுக்காய். ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுடைய சுகர் பேலன்ஸ் கேப்சியூலில் இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ் ஆக்சுவலாகவே ஒரு சத்து குறைபாடுன்னு தான் சொல்லலாம். நோயின்னு சொல்கிறத விட இது வந்து ஆக்சுவலாக ஒரு சத்து குறைபாடு. ஸோ இந்த சத்து குறைபாடு நீக்கிறதுக்கு நம்மளுடைய ரக்ஷா நிறுவனத்துடைய சுகர் பேலன்ஸ் கேப்சூலை நாம் ரெகுலராக எடுக்கும்போது இந்த குறைபாட்டிலேருந்து நாம் நிச்சயமாக வெளியே வர முடியும். எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் இதுலேருந்து முற்றிலுமாக நாம் குணமாக முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கேப்சூலை நமக்கு உருவாக்கி கொடுத்த நம்முடைய ரக்ஷா நிறுவனத்தின் சுகர் கேப்சூலை அனைவருமே பயன்படுத்தி நாம் அனைவருமே இந்த வியாதியிலேருந்து மற்றவங்க வெளியே வர்றதுக்கும் நாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்.